இன்னைக்கு டாப்பிக்கில் கடலூர் அஞ்சலை அம்மாள் இவங்களை பற்றின விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அந்த டாபிக் கீழே வரும். இவங்க வந்து ரொம்ப முக்கியமான நபர். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஷின்ஸ் இவங்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி டீட்டெயிலாகவே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இவங்களுடைய காலகட்டம்னு பார்த்தோம்னா 1890லேருந்து 1961 இந்த காலகட்டத்தில் இருந்தவங்க தான் கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிறவங்க. இது அவங்க பிக்சர். இவங்க வந்து 1890ஆம் ஆண்டு கடலூரில் முதுநகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் பெயர்னு பார்த்தோம்னா அம்மா கண்ணு அப்புறம் முத்துமணி அப்படிங்கிறது. இவங்களுடைய கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா திண்ணை பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை கல்வி கற்றிருக்காங்க. இவங்களுடைய திருமணம்னு பார்த்தீங்கன்னா 1908. இவங்களுடைய பிறந்தது 90ல், ஆனால் திருமணம் 1908. அப்படி பார்த்தோம்னா ஒரு 18 வயசில் இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஆயிருக்கு. இவங்களுடைய கணவர் பெயர்னு பார்த்தோம்னா முருகப்பா அப்படிங்கிறது தான் இவருடைய கணவர் பேர். அரசியல் வாழ்க்கை மற்றும் சிறை வாழ்க்கை இவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். பேச்சாற்றல் மிக்க அஞ்சலை அம்மாள் ஊர் ஊராக சென்று மக்களிடையே சுதந்திர உணர்வை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. சென்னையில் தடை செய்யப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்க அழைத்து செல்லப்பட்ட அஞ்சலை அம்மாள் மற்றும் பல பெண்கள் கைது செய்யப்பட்டனர். ஸோ வந்து சென்னையில் வந்து காங்கிரஸ் மாநாடு அது வந்து நடத்துறதுக்கு தடை செஞ்சுருப்பாங்க. அந்த மாநாட்டில் வந்து பங்கேற்கிறதுக்கு இவங்க அழைத்து செஞ்சுட்ருக்கப்ப இவங்களையும் பல பெண்களையும் என்ன பண்ணியிருப்பாங்க, கைது செஞ்சுருப்பாங்க. 1930 சென்னையில் சோழிங்கநல்லூர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் இவங்க கலந்து கொண்டிருப்பாங்க. அதோட விளைவாக இவங்க வந்து 3 மாத சிறை தண்டனை அப்படின்னு அனுபவிச்சிருப்பாங்க. 1930 உப்பு சத்தியாகிரகம் வந்து சென்னையில் சோழிங்கநல்லூரில் நடந்திருக்கும். அதில் வந்து இவங்க பங்கேற்றிருப்பாங்க. அப்போ 3 மாத சிறை தண்டனை அப்படின்னு இவங்க கிடச்சிருக்கும், அனுபவிச்சிருப்பாங்க. 1931 கடலூரில் 6 மாத சிறை தண்டனை அப்படிங்கிறது இவங்க பெற்றிருந்திருப்பாங்க. 1931 அடுத்த வருஷமே. இவரது கணவர் முருகப்பனும் கடலூர் போராட்டத்தில் கலந்து கொண்டு 6 மாத சிறை தண்டனை பெற்றார் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இவருடைய கணவர் வந்து விடுதலை போராட்டம் இந்த மாதிரி எந்த போராட்டத்திலும் ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போல்லாம் கிடையாது. இவருடைய கணவரும் அந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு சான்று தான் இது. நெக்ஸ்ட்டு அஞ்சலை அம்மாள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார் அப்படிங்கிறாங்க. இது வந்து இது உண்மைதான். இவங்க வந்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது இவங்க வந்து 6 மாத கர்ப்பிணியாக இருந்திருப்பாங்க. இது வந்து இதுவுமே ஒரு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது 6 மாத கர்ப்பிணியாக இருந்தான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வேலூர் சிறையில் 4 மாத சிறைவாசத்திற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மற்றும் பிரசவத்திற்காக 1 மாதம் பரோலில் வெளியே வந்தார். நெக்ஸ்ட்டு பிறந்த ஆண் குழந்தைக்கு ஜெயில் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேர் வச்சுருக்காங்க. ஜெயில் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பையனுக்கு வந்து ஜெயில் வீரன் பேர் வச்சுருக்காங்க. பிறந்த 15 நாட்களே ஆன குழந்தையுடன் மீண்டும் சிறைக்கு சென்றார். 15 நாட்கள் குழந்தை பிறந்து ஆனதுக்கப்புறமும் திரும்பியும் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் வந்து சென்றிருக்காங்க. கடைமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக பெல்லாரி சிறையில் 9 மாதங்களும், ஓகேவா, பெல்லாரி சிறையில் 9 மாதங்கள் ஏன் போனாங்க, கடைமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக. அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்திற்காக சென்னை சிறையில் 6 மாதங்களும் கழித்தார். அதே மாதிரி சென்னை சிறையில் ஏன் 6 மாதம் கழித்தாங்க அப்படின்னா, அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்தில் அவங்க கலந்து கொண்டாங்க. அதுக்கு விளைவாக தான் சென்னை சிறையில் வந்து 6 மாதங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்காங்க. 1920 வந்து ஒத்துழையாமை இயக்கம் போராட்டத்தில் பங்கு கொண்டு தமிழகத்தில் பங்கு கொண்ட முதல் பெண் சுதந்திர போராளி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க, கடலூர் அஞ்சலை அம்மாளா சொல்கிறாங்க. 1920 ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழகத்தில் பங்கு கொண்ட முதல் பெண் சுதந்திர போராளி அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் அஞ்சலை அம்மாளா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1921 தனது பொது வாழ்க்கையை தொடங்கினார். 1936 தென்னார்காடு மாவட்ட கழக உறுப்பினர் ஆனார். 1936 என்ன பண்ணியிருக்காங்க, தென்னார்காடோட மாவட்டத்தோட கழக உறுப்பினராக ஆயிருக்காங்க. 1937 அப்புறம் 46 இந்த 2 வருஷமும் கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிருக்காங்க. 1937 1946 இந்த 2 இயரில் கடலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிருக்காங்க. 1940 பார்த்தோம்னா தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு 6 மாதங்கள் கண்ணனூர் சிறையில் இருந்திருக்காங்க. தனிநபர் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு 6 மாதங்கள் அப்படிங்கிறது கண்ணனூர் சிறையில் வந்து இருந்திருக்காங்க. 1941 வந்து தடுப்பு சட்டத்தின் கீழ் 18 மாதங்கள் வேலூர் சிறையில் இருந்தார் அப்படிங்கிறாங்க. தடுப்பு சட்டம்னா என்ன, அவங்க வந்து எந்த குற்றம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் எங்கே குற்றம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு டவுட்லேயே அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜெயிலில் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி தடுப்பு சட்டத்தின் கீழ் 18 மாதங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட இவங்க வந்து வேலூர் சிறையில் இருந்திருக்காங்க 1941.
நெக்ஸ்ட்டு தமிழக சிறையில் அடைக்கப்பட்டால் அவங்கள கலவரம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கடலூர் சிறையில் அடைச்சிருப்பாங்க. தமிழக சிறையில் வந்து அடைச்சா அந்த அஞ்சலி அம்மாளோட ஆதரவாளர்கள் ஏதாச்சும் போராட்டம் பண்ணுவாங்க, இல்லை கலவரம் பண்ணுவாங்க. அதனால அவங்கள தமிழக சிறையில் அடைக்காமல் கடலூர் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து உத்தரவிட்டிருப்பார். நெக்ஸ்ட்டு இத்தனைக்கு பிறகும் தடையை மீறியதற்காக இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மீண்டும் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவள் 9 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். எத்தனை முறையா? 9 முறை. ரொம்ப பயங்கரமான ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அஞ்சலி அம்மானின் கணவர் ரா முருகப்பன். இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கணவர் யாருன்னா ரா முருகப்பன் அப்படிங்கிறது. இவங்களுடைய மகள்னு பார்த்தோம்னா அம்மா கண்ணு. அதே மாதிரி மகன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயில் வீரன். ஜெயில் வீரன் ஏன் பேர் வச்சாங்கன்னு முன்னாடி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அம்மா கண்ணுவின் கணவர் பேர் என்னென்னா ஜமதக்கனி அப்படிங்கிறது. ஜமதக்னி அப்படின்னு. அம்மா கண்ணா யார்? அதாவது அஞ்சலி அம்மாளோட மருமகன் பேர் ஜமதக்னி அப்படிங்கிறது. மற்றும் ஒட்டுமொத்த குடும்பமும் விடுதலை போரில் சிறை வைக்கப்பட்டனர். ஒட்டுமொத்த குடும்பமுமே. அப்போ வந்து அம்மா கண்ணோட கணவர் அதாவது அஞ்சலி அம்மாளோட மருமகனுமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. ஜமதக்னி தமிழ்நாட்டின் முதல் சபாநாயகர். இதுவுமே இம்பார்ட்டன்ட். அப்போ அம்மா கண்ணுவோட ஹஸ்பண்ட் அஞ்சலி அம்மாளோட மருமகன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் முதல் சபாநாயகராக இருந்திருக்காரு. காரல் மார்க்ஸ் எழுதிய தாஸ் கேபிட்டல் என்னும் நூலை தமிழில் மூலதனம் என்று மொழிபெயர்த்துள்ளார். அதாவது காரல் மார்க்ஸ் வந்து தாஸ் கேபிட்டல், நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம். தாஸ் கேபிட்டல் அப்படின்னு காரல் மார்க்ஸ் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அந்த தமிழில் மொழிபெயர்த்த நூலின் பேர் என்னன்னா மூலதனம் அப்படிங்கிறது. யார் மொழிபெயர்த்தா? அஞ்சலி அம்மாளோட அதாவது மருமகன், அம்மா கண்ணோட கணவர். நெக்ஸ்ட் குடும்ப சொத்துக்களையும் அவர் குடியிருந்த வீட்டையும் விற்று சுதந்திர போராட்டத்துக்காக செலவிட்டார். 1927 நீல் சிலையை அகற்றும் முயற்சியில் தனது 9 வயது மகளையும் ஈடுபடுத்தினார். இது வந்து முன்னாடி அம்மா கண்ணு வந்து 9 வயதாக இருக்கிறப்ப அப்போ வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் அவங்களோட மகளான அம்மா கண்ணுவையுமே ஈடுபடுத்தியிருப்பாங்க. தனது அனல் பறக்கும் பேச்சுக்களால் இயக்கம் வளர உதவினார் அப்படிங்கிறாங்க. ஒரு முறை காந்தி சிறையில் உள்ளவர்களை சந்திக்க வந்தபோது 9 வயது அம்மா கண்ணு அஞ்சலி அம்மாளின் மகள் என்பதை அறிந்து மகிழ்ந்த அவர் தன்னுடன் வர்தாவில் உள்ள ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று அவளுக்கு நீலாவதி என்று பெயரிட்டு கல்வி கற்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டைம் காந்தி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஜெயிலுக்கு வந்து ஒரு விசிட்டுக்கு வரப்ப அம்மா கண்ணு 9 வயதான அம்மா கண்ணுவை பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, வர்தாவுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாரு. வர்தாக்கு அங்கே உள்ள ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போய் அவருக்கு பேரை மாற்றிருப்பாங்க. அம்மா கண்ணு அப்படிங்கிற அந்த பேரை வந்து லீலாவதி அப்படின்னு சொல்லி மாற்றி அவங்களுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறத கற்பித்திருப்பாரு. இதான் சொல்லியிருக்காங்க அதில். நெக்ஸ்ட்டு ஒரு முறை தமிழகத்து வந்திருந்த காந்தியடிகள் அஞ்சலி அம்மாளை சந்தித்த போது அவர்களை சந்திக்க ஆங்கிலேய அரசு தடை விதித்தது. இதில் என்ன சொல்கிறாங்க, காந்தியடிகள் தமிழ்நாடு வரப்ப அஞ்சலி அம்மாளை சந்திக்கிறப்ப ஆங்கிலேயர்கள் தடை பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அஞ்சலி அம்மாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்தா உடுத்தி, அதாவது முஸ்லீம்ஸ் போடுவாங்களா அந்த பர்தா உடுத்தி குதிரை வாகனத்தில் காந்தி பாதங்களை ஏற்றி சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம்ஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு குதிரை வாகனத்தில் காந்தியை வச்சு ஓட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க, ஏந்தி சென்றார் அப்படிங்கிறாங்க. அதனால்தான் காந்திஜி அஞ்சலி அம்மாள் என்னன்னு சொல்கிறாங்க, தென்னாட்டின் ஜான்சி ராணி மாதிரி குதிரையில் வந்து அவங்களை அழைச்சிட்டு போனதுனால தென்னாட்டின் ஜான்சி ராணி அவ்வளோ துணிச்சலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்று அழைத்தார். 3 முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய ஊரான கடலூர் தொகுதியிலேயே அதாவது 3 முறை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 1937, 1946, 1952. தீர்த்தம்பாளையம் குடிநீர் பிரச்சனையை தீர்த்தார். இங்கே நீர்த்தார்னு போட்டிருக்காங்க, தீர்த்தார்னு வரணும். தீர்த்தாம்பாளையம் குடிநீர் பிரச்சனையை இவங்க தீர்த்திருக்காங்க. அதன் பிறகு தான் அஞ்சலை வாய்க்கால் என்று அழைக்கப்படுகிறது. அதனால தான் அஞ்சலை வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைக்கிறாங்க. இவர் எப்போ இறந்தாங்க அப்படின்னா 1961 பிப்ரவரி மாதம் 20 அப்போ தான் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 71 வயசில் வந்து இறந்துருக்காங்க. 1961 பிப்ரவரி மாதம் 20. 2021 கடலூர் அஞ்சலி அம்மாள் சிலை அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. கடலூர்லேயே அவங்களுடைய ஊர்லேயே அவங்களுடைய சிலை அப்படிங்கிறது 2021 வந்து திறந்திருக்காங்க. ஸோ இதான் இவ்வளோதான் இருக்குது இவங்களை பற்றின விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.